ஷஷ்டிக்கு 6 நாள் விரதம் இருக்க முடியாதவங்க 6வது நாள், அதாவது திருச்செந்தூர்ல சூரசம்ஹாரம் நடக்கும் இல்லையா, அன்றைய தினம் நம்ம விரதத்தை தொடரலாம். அன்னைக்கு காலையில நேரமே எழுந்து சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு விரதத்தை துவங்கலாம். எந்த மாதிரியான விரதம் இருக்கலாம்னா, பால் பழ விரதம் இருக்கலாம், இல்ல வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு விரதமா இருக்கலாம், இல்லனா மௌன விரதம், அன்னைக்கு முழுக்க விரதம் மௌன விரதம் ரெண்டுமே சேர்த்து கடைபிடிக்கலாம். நாம 6 நாள் விரதம் இருந்த பலன் கண்டிப்பா அன்னைக்கு ஒரு நாள் நம்ம விரதம் இருந்தாலும் கிடைக்கும். ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்க காலையில 6 மணிக்கு விரதத்தை துவங்கி மாலை நேரம் 6 மணிக்கு சுவாமிக்கு ஏதாவது நைவேத்தியம் சமைச்சிட்டு சூரசம்ஹாரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு சுவாமிக்கு படையல் போட்டுட்டு 6 மணிக்கு மேல நாமளுமே அந்த பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு நம்மளோட விரதத்தை நல்லபடியா நிறைவு பண்ணலாம். இதுவே 6 நாள் விரதம் இருக்கிறவங்க சூரசம்ஹாரம் அன்னைக்கு இல்லாம அடுத்த நாள் திருக்கல்யாணம் பார்த்து முடிச்சுட்டு சுவாமிக்கு இலை போட்டு அதை சாப்பிட்டுட்டு நம்மளுடைய விரதத்தை நிறைவு பண்ணலாம். ஒரு நாள் விரதத்தை பத்தி தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான விளக்கம் இப்போ கொடுத்துருக்கேன். இதுல ஏதாவது கேள்வி இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, அடுத்த வீடியோல கிளியர் பண்றேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.